பிடி பிரிமியருக்கு வணக்கம். இந்த வாரத்தின் ஒரே பெரிய சினிமா. ஆக்சுவலா இன்னும் சில படங்கள்லாம் வருது. பட் தெரிஞ்ச நல்ல பெரிய சினிமா, பெத்த சினிமா இதுதான் வந்து சரிபோதா சனிவாரம். நானியோடது, விவேக் ஆத்ரேயா டைரக்ஷன்ல. கதை என்ன அப்படின்னா, சூர்யா அதாவது நானி ஒரு கோபக்கார மனிதர், ஆங்கிரி பேர்ட். அநியாயத்தை பார்த்தா பொங்குறது, தட்டி கேட்கறது, அடிச்சு உடைக்கிறது அப்படிங்கிறத சலார் படத்துல குட்டி பையனா இவர் இருப்பார்ல பிரபாஸ், அந்த பீரியட்ல இருந்தே அவர் அதே கோபத்தோட தான் இருக்காரு. அப்ப அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்குறாங்க, நீ வந்து கோவப்படு, ஆனா எல்லாத்தையும் டைரியில எழுதி வச்சு ஒரு வாரம் கழிச்சு உனக்கு அதுல எதெல்லாம் உண்மையாவே கோவமாப்படுதோ அவங்களால சனிக்கிழமை தூக்கி போட்டு மிதி நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வாங்கி செத்து போயிடுறாங்க. அதுதான் சூர்யா சாட்டர்டே. அந்த சாட்டர்டே என்ன நடக்குது, மிச்ச நாட்கள்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற கேரக்டர்ல நானியும், இன்னொரு பக்கம் ஒரு கிராமத்தையே தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா எஸ்.ஜே. சூர்யா வர்றாரு. அவருக்கான ஃபேமிலி பிரச்சனைகள் என்னென்ன, இந்த கிராமத்துக்கும் இந்த ஊருக்கும் அவருக்குமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற இந்த இரண்டு கதைகள், இது ரெண்டும் எங்க கனெக்ட் ஆகுது அப்படிங்கறதுடைய சேர்த்து வைத்த கலவைதான் சரிபோதா சனிவாரம். பொதுவா கமர்ஷியல் படம் தானே அப்படின்ட்டு லாஜிக்லாம் பார்க்காதீங்க, மூளையை கழட்டி வச்சுட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதுல ரைட்டிங் ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு. இப்போ ராணியோட கேரக்டர் எடுத்துட்டோம்னா எல்லா கோவத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு நாள் கோவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆளு. அப்படியே வில்லன் பார்த்தோம்னா தொட்டதுக்கெல்லாம் கோவம், எதுக்கு எடுத்தாலும் கோவம், அவனுக்கு கோவத்தை இன்னொருத்த மேல வந்து போட்டு வெளுக்கிற ஒரு மாதிரி கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் எப்படி மோதுது அப்படிங்கிற பேரலல்ஸ் டிரா பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொன்று, ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறப்போ அந்த கமர்ஷியல் படத்துல டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஆனா அந்த சீனை வந்து இன்டர்வல்லையே பிளேஸ் பண்றதாகட்டும், படத்தோட ஃபர்ஸ்ட் சீனா பிளேஸ் பண்றதாகட்டும், அது ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் விவேக் ஆத்ரேயா அதுக்கு முன்னாடி வந்து புரோச்சேவார் எவரு அடடே சுந்தரா, அதுவும் தெலுங்குல வந்துச்சு. நானி ஹீரோ, மென்டல் மதிலோ ஸ்ரீ விஷ்ணு. முதல் 2 படம் ஸ்ரீ விஷ்ணு, அடுத்த 2 படம் நானி. எல்லா படத்துலயுமே அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக சேர்த்துட்டே இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு சேர்க்கறது இருக்குல்ல. இந்த லைக் ஒரு ஸ்டாச்சு வர வரைக்கும் சில உட்டை வந்து இழைச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் வர வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து ஆட் ஆன் பண்ணிட்டே போறாரு. ட்விஸ்ட் வைக்கிறது இல்லை, ஆட் ஆன் பண்ணிட்டே போறாரு. அப்போ என்கேஜிங் ஃபேக்டர்ங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் படத்துல கம்மி ஆகவே இல்லை. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ண போறாங்க அவ்வளவுதானே நினைச்சா, இன்ட்ரோலுக்கு அப்புறம் போரே அடிக்காம நிறைய சீன்ஸை வந்து லேயர் மேல லேயரா எங்கேயுமே திரைக்கதையா குழப்பாம ஒரு ப்ராப்பரான ஃபிளேவர்ல கொடுத்திருக்காரு விவேக் ஆத்ரேயா. தெலுங்கோட ஒரு யங் ஜெனரேஷன்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபைண்ட். இந்த படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே மாவீரன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த சென்ஸ் பேசும்போது மாநாடோட ரைட்டிங் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதான் எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ஒரு வேற கேம் மாத்தினாரு. அந்த மாதிரி இந்த படத்துலயும் வேற கேம் ஏற்றிடுவாரு. இன்னொன்னு சின்ன விஷயத்த கூட கனெக்ட் பண்ணது. ஒரு பையன் வந்து கிளாக்கோட டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவான்ற முதற்கொண்டு ஸ்டோரிக்குள்ள வர்ற மாதிரி செட் பண்ணது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தது. அடடே சுந்தரகினியாகட்டும், புரோச்சே வாரூரு, அந்த 2 படத்துலயுமே காமெடிக்கான ஸ்கோப்புங்கிறது படத்துல இருந்தாலும் அதை விட அதிகமாகவே பிளே பண்ணியிருப்பாங்க. காமெடி எங்கெல்லாம் வந்து தெளிக்க முடியுமோ தெளிச்சிருப்பாங்க. கமல் ஃபேன்ல ஆரம்பிச்சு தெலுங்குல சிரஞ்சீவி ஃபேன் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நக்கலாவே கொண்டு போயிருப்பாங்க அடடே சுந்தர் அவர்கள். அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து காமெடிக்கான போர்ஷன்ஸுங்கிறத நிறைய இடங்கள்ல சேர்த்திருக்காங்க. குறிப்பா ஜான்சன் சொன்ன அந்த சின்ன பையன் வாட்ச் மேட்டர்ல ஆரம்பிச்சு இவனுடைய அந்த கோபம் மேட்டர்ல வர காமெடிகள் ஆகட்டும், அந்த ஒரு ஸ்டண்ட்ல பண்ணக்கூடிய காமெடிகள். ஃபர்ஸ்ட் எஸ்.ஜே. சூர்யாவோட ஆரம்ப காட்சியில இருந்து அவர் ஒரு டெரரான வில்லன் அப்படின்னாலும், நான் தாண்டா இன்னசென்ட் அப்படின்னு அவர் சொல்றப்போ ஒட்டுமொத்த தேட்டரும் எரப்டார ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. அதாவது நார்மல் வில்லனா இருந்துட்டு சிரிக்க வைக்கிறது வேற, எல்லாத்தையும் ரத்தக்காவு வாங்குற அளவுக்கு அடிக்க வச்சுட்டும் அவர் வந்து சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரைட்டிங்னால தான் பாசிபிள். ஸோ ரைட்டிங்காகவும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஆகும், பீட் எஸ்.ஜே. சூர்யா, முரளி வந்து இந்த படத்துல வந்து எஸ்.ஜே. சூர்யா அளவுக்கான ஒரு ரோல் இல்லாட்டியும் ஒரு ப்ராப்பரான ஒரு வில்லன் ரோல் தான். ஆனா அவருக்கான மேனரிசம்ஸ், அவரோட சில டைலாக் டெலிவரி, அவர் சொல்ற சில விஷயங்கள், அந்த ஒரு டைலாக் சின்ன ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயங்கள்னு நிறைய போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானியுடைய அப்பாவா சாய்குமார் நடிச்சிருக்காரு. நம்ம வேட்டியம் அடிச்சுக்கல சாந்தனோட பெரிய மாமாவை வருவாரு, தட் கை. அவருமே வந்து என்னென்ன இடத்துல எல்லாம் ஃபன் பண்ண முடியுமோ அதை வந்து கரெக்டா அந்த மீட்டர்லயே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த கேரக்டர் வந்து ஒரு பையனை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்காக ஒருத்தவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாரு, அதையும் ஸ்டோரிக்குள்ள கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பிளாட்லாம். ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா வந்து
சரி போய் பார்ப்போம், ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ சின்சியராக ஒரு ரைட்டிங் பண்ண முடியும், பண்ணனா ரிவார்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த படம் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங் பேட்டர்ன், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நம்ம முரளி பண்ணியிருக்காரு, மெட்ராஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜாக்ஸ் பிஜோய், அவரோட ஸ்கோரியும் சரி சாங்ஸும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் கொஞ்சம் வீக் லிங்க் அப்படின்னா அது நமது பிரியங்கா மோகன் தான். எமோஷனலான சீன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தேமி அப்படின்னே இருக்காங்க, ஏன்னே தெரியல. மற்றபடியில் வந்து அவங்க பேர் வந்து கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு குறியீடு, மெட்டஃபர் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நாட் டு ஹர்ட் எனியோன், ஆனால் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். மெட்டாஃபர் பத்தி சொல்லும்போது இன்னொரு மெட்டாவா ஒரு மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த போர்ஷன்ஸ். நானிக்கு இந்த படம் அவருடைய கேரியர்ல ஒரு மிகச்சிறந்த படமா இருக்கும். ஒரு நல்ல ப்ராப்பர் கமர்ஷியல் பிளாக் பஸ்டர். டவுன் சைடு என்ன அப்படின்னா, இது ஒரு தெலுங்கு படமா நமக்கு சிறுத்தையில இருந்து இந்த மாதிரியான ஒரு கிராமம், சிறுத்தைன்னு இல்லை, எல்லா முக்காவாசி தெலுங்கு படத்துல இந்த மாதிரி ஒரு கிராமம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஐயோ அவருதான் அப்படின்னு இருப்பாங்கன்ட்டு அது இந்த படத்துலயும் அப்படியே தான் இருக்கு. நமக்கு தான் அது வந்து ரொம்ப அந்நியமா இருக்கு, ஏன்னா அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் இங்க நம்ம பாக்குறது இல்லை. ஸோ தமிழ்ல ஒரு வேளை ரீமேக் பண்ணி விஜய் அண்ணாவோ இல்லை யாராவது ரீமேக் பண்றாங்க அப்படின்னா அந்த போர்ஷனை மட்டும் மாத்திட்டு சட்ட கலர் மாத்தாம எடுத்தாங்கன்னா தமிழ்லயும் நல்லது ஒரு பிளாக் பஸ்டருக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிற ஸ்கிரிப்ட். இதுல வந்து கிளைமேக்ஸ் சாப்டர் தான் கதை சொல்றாங்க. கிளைமேக்ஸ் சாப்டரோட பேர் வந்து ரெடம்ஷன். ஆக்சுவலி இது நானிக்கும் விவேகாத்ராய்க்கும் ஒரு ரெடம்ஷன் மாதிரி தான். ஏன்னா அண்டே சுந்தரானிக்கில் மிஸ் பண்ணதை இதுல வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஆனா அது கிரிட்டிக்கலி ரொம்பவே நல்ல படம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், தாராளமா பாருங்க. தமிழ் டப்பிங்லயுமே இருக்கு. ரோஹிணி, நஸ்ரியா, நானி எல்லாமே மிகச்சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செம ஜாலியான படம். அதையும் பாருங்க. தியேட்டர்ல வந்து இந்த படமும் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் கோட் ஓடினாலும் இந்த படம் ஓடும்னு நினைக்கிறேன். ஓடும், ஏன்னா இதுவும் ஸ்கிரிப்ட் அப்படி விஜய் நான் நடிக்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த படம் தாராளமாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க. தெலுங்குல பார்த்தா சப்ஸ் இருக்கு, தமிழ் டப்பிங்கும் இருக்கு. என்ஜாய். நன்றி.